காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க விவசாய சங்கங்கள் மற்றும் கட்சித் தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூட்டினார். இக்கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக, திமுக, கம்யூனிஸ்டுகள் என அனைத்து கட்சிகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் யாரும் பங்கேற்கவில்லை. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி, விவசாயிகள் சங்கத் தலைவர் ஐயாக்கண்ணு, நடிகர் நாசர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தங்கத்தமிழ்ச் செல்வன், அர்ஜுன் சம்பத், டி. ராஜேந்தர், வசீகரன் மற்றும் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காவிரி பிரச்சினை குறித்தும் தமிழகத்தின் உரிமையை பெறுவது எப்படி என்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. காவிரி குறித்த சுப்ரீம் கோர்ட்டின் இறுதி தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் அனைத்து ஏரிகளையும் குளங்களையும் தூர்வார வேண்டும். சிற்றணைகள், தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கமல்ஹாசன் கூறினார். காவிரி குறித்து உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு செயல்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். 2. தமிழகத்தில் இருக்கும் தண்ணீரை பாதுகாக்க அனைத்து ஏரிகளையும் குளங்களையும் தூர்வார வேண்டும் மற்றும் சிற்றணைகள், தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும். 3. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை பகுதியாக அமைக்க சட்டபூர்வமான முயற்சிகள் எடுக்க வேண்டும். 4. அனைத்து விவசாய விளைபொருட்களின் குறைந்தபட்ச கொள்முதல் விலை நிர்ணயம் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். ரஜினிக்கு அழைப்பு விடுத்தீர்களா என்ற கேள்விக்கு இன்னும் கட்சியே ஆரம்பிக்கவில்லை, எந்த அடிப்படையில் கூட்டத்தில் பங்கேற்பேன் என திரும்ப கேட்டதாக கமல் கூறினார். நாங்க அழைத்த போது நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நான் இன்னும் ஆரம்பிக்கல, அங்க எப்படி வந்தேன்னு கேட்பாங்களே, அதுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டாரு. அது அவருடைய எண்ணம். வந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். வரலன்னா பரவாயில்ல, இது இன்றோடு முடியக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல, இனியும் தொடரும், அப்போதாவது வருவார் என்று நான் நம்புகிறேன். அதிமுக பங்கேற்காதது குறித்த கேள்விக்கு ஆளும் கட்சியும் அழைக்கப்பட்டது, ஆளாத கட்சியும் பங்கேற்கவில்லை என மறைமுகமாக திமுகவை சாடினார். கூட்டத்தில் பங்கேற்க ஸ்டாலினுக்கு கமல் நேரில் அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா வரலன்னு சொல்ல, வர தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அவசியம் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது புரிதல் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியாத, விளக்கம் இல்லாத நிலையில் அப்படி சொல்லி இருக்கலாம். இது விளங்கிவிட்டால் அப்படி சொல்ல மாட்டார்கள் என்று நம்புகிறோம்.